ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓல்டு துப்பட்டாவும் பழைய பேங்கலும் வச்சு ஒரு ஓலை எங்கேயும் செய்ய போகிறோம் ஈஸியாக. இந்த பழைய துப்பட்டாவை எடுத்து அதில் பின்னாடி சைட்லேருந்து பேங்கில் வச்சு நல்லா ஒரு சுட்டி அதில் நூல் வச்சு நல்லா கட்டிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. 2-3 நாட். நல்லா நாட் போட்ட பிற்பாடு கொஞ்சம் துணியை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ரெட் கலர் ஸ்டோன் வச்சுக்கலாம் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்டோனை எடுத்து நடுவில் சென்டரில் ஒட்டி வச்சுட்டு ஃபேப்ரிக் க்ளூவாலே ஒட்டினாக்கா லாங்காக ஓடிட்டுருக்கும். இப்போ அதுக்கு சுற்றியும் க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் இருந்தாக்கா அந்த ஸ்டோன்னால் அதை 4 பக்கமும் அப்படியே ஒட்டி விட்டாக்கா நான் அந்த ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்டிக்கில் கொஞ்சம் போது க்ளூ வச்சு அதுலேருந்து எடுத்து ஒட்டினா ஈஸியாக ஒட்டிக்கலாம். இதேமாதிரியே 4 பக்கமும் ஒரு ஸ்டோனாக ஒட்டி வச்சிட்டா காஞ்ச ஒருபடி இந்த க்ளூ தெரியாது. அதனால நல்லாயிருக்கும், ஸ்டோனும் எடுக்காது. நான் எடுத்துக்கிறது மேட்டல் பேங்கிள் தான் சரியாக இருக்கும். கீழே விழுந்தால் உடையாத இருக்கும், லாங்காக ஓடிட்டுருக்கும். துப்பட்டாவும் நெட்டு உள்ளது மாதிரி பார்த்துக்குங்க. நெட்டு உள்ள துப்பட்டா தான் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஈத்தாக நல்லா அழகாக சுற்றுறதுக்கு வரும், பார்க்குறதுக்கும். இதே மாதிரியே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி இப்போ நான் இதை சுற்றி ஒரு 10 டாட் போட்டு அதில் கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக ஒட்டிக்கிட்டா இன்னும் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் 10 ஸ்டோன் வைக்கிற மாதிரி கம் ஒட்டிக்கிட்டு இதையும் சேம் அதே மாதிரி தான். அந்த ஸ்டிக் எடுத்து கொஞ்சம் க்ளூ ஒட்டி அதுலேருந்து நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக ஒட்டி அந்த ஸ்டோனை வச்சிடலாம் நம்ம அதில். இதே மாதிரியே ஒரு ஸ்டோனாக எடுத்து ஈஸியாக ஒட்டிடலாம். கொஞ்ச நேரம் காய போட்டாவே இது நல்லா காஞ்சிரும். எப்படி வாஷ் பண்ணாலும் இது எடுக்காது. கம்மி செலவில் நம்ம எவ்வளோ நாள்னாலும் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி டோரி கிடைக்கும். இந்த லூப்பு ப்ளவுஸில் போடுறதுக்குன்னு 10 ரூபா மீட்ரு தான். நான் 2 மீட்ரு வாங்கினேன். இந்த ஃபேப்ரிக் க்ளூவை இந்த வலையை சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் காய போட்டாக்கா இதில் இந்த டோரி ஈஸியாக அட்டாச் ஆகிடும். 4 பக்கமும் இந்த கம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காற்று விட்டாக்கா இந்த க்ளூ கொஞ்சம் காற்று பட்டால் அதில் ஈஸியாக இந்த லூப் அட்டாச் ஆகிடும், ஒட்டிக்கும் நல்லா. இப்போ கொஞ்சம் காற்று பட்ட பிற்பாடு இதில் நம்ம அட்டாச் பண்ணால் ஈஸியாக ஒட்டுது. அப்பயே க்ளூ போட்ட உடனே நம்ம அட்டாச் பண்ணோன்னா எடுத்துக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் காற்று விட்டுட்டு இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வெட்டி எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வச்சு அட்டாச் பண்ணி நல்லா அந்த ஜாயிண்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டா அமுங்கிட்டால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டா அது காஞ்சிரும். இதே மாதிரி நம்மளுக்கு 16 வளையல் செய்யணும். இந்த மாதிரி நான் 16 வளையல் செஞ்சு வச்சுட்டேன். இதை நம்ம இனிமேல் அட்டாச் பண்ணணும். அட்டாச் இப்படி பண்ணோன்னா ஒரு லைனில் 4 வச்சுட்டு அது கீழே 3, அப்புறம் 2, அப்புறம் 1 அப்படி வச்சு நம்ம அதை செட்டாக ஒரு வால் ஹேங்கி மாதிரி அதுக்கு ஷேப் கொடுத்துடணும். இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். நான் இப்போ ஊசி நூலால் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு தரேன். 2 வச்சு அதே கலர் த்ரெட்டு போட்டு தைங்க. ஆனால் கொஞ்சம் லூஸாக விட்டு தைக்கணும். ரொம்ப டைட் பண்ணால் ஒரு வளையலுக்கு மேலே இன்னொரு வளையல் ஏறிடும். அதனால் லூஸாக அட்டாச் பண்ணுங்கள். 2-3 நாட் போட்டாவே போதும், ரொம்ப டைட்டாக ஈக்காத.
திருப்பி மாற்றி அதில் வந்து ஒரு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஊசி நூலில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் அதில் தைச்சிக்கிங்க. அப்படி இல்லைனாலும் கன் க்ளூ இருந்தாலும் அதில் கூட அட்டாச் ஈஸியாக ஆகிடும். நான் இப்போ தைச்சி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் அப்படி அப்படி கூட பண்ணிடலாம். இல்லைன்னா கன் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ கன் க்ளூ இருக்குது, அதனால் இப்போ நான் மற்றதெல்லாம் அதில் வச்சு அட்டாச் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி கன் க்ளூவை வச்சு ஒரு சைடில் ஈஸியாக அட்டாச் ஆகிடும். இந்த வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு எனக்கு நிறையா செலவே ஆகல. துப்பட்டாவும் ஓல்டு துப்பட்டா தான், நெட் உள்ளதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் என்ன ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற துப்பட்டாவாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற துப்பட்டாவாக இருக்கணும், நல்லா ஷைனிங்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம எது வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நிறைய செலவே இல்லை எனக்கு. இந்த டோரி 20 ரூபாய்க்கு தான் வாங்கினது. ஸ்டோனெல்லாம் ஒரு 10 ரூபா 15 ரூபாவில் தான் வந்தது. ஸ்டேஷ்னரிஸ்லேயே கிடச்சிக்கும் பக்கத்துலேயே. இந்த மாதிரி வச்சு நடுவில் நல்லா கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணாவே அது அட்டாச் ஆகிடும். ஈஸியாகவே அட்டாச் ஆகிடும். ஃபஸ்ட்டு 4 பேங்கிள்ஸ் அப்புறம் 3 பேங்கிள்ஸ் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேங்கிள்ஸாக வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இது நல்லா வாஷபிள் தான். எவ்வளோ நாளும் இதை நூலால் செய்கிறதோட இது ஈஸியாக இருக்கும். துணியால் வாஷ் பண்ணிக்கலாம், விட்டுடலாம். அப்படியே இந்த மாதிரி 3 பேங்கிள்ஸ்க்கு ஒருப்பட 2 பேங்கிள்ஸ், அதுக்கு ஒருப்பட 1 பேங்கிள்ஸ். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டாக்க லாஸ்ட்டில் ஃபைனலாக ஒரு பேங்கிள் வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். ஈஸியாக ஒரு 1/2 ஹவர்லேயே நான் இதை செஞ்சுட்டேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சிடலாம் ஈஸியாகவே. இது ஒரு 1/2 ஹவர்லேயே செஞ்சு வால் எங்கேயா மாட்டி வச்சிடலாம். எங்கேயும் போய் நிறையா பொருள் எதுவும் தேடி எடுத்துகிட்டு வரணும், நிறையா காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு 3 சைட்லேயும் பேக் சைட்லேயும் கொஞ்சம் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிட்டா நல்லா பர்மனெண்ட் ஆகிடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த ஸ்டோனில் க்ளூ வச்சு நடுவில் அந்த நூலை வச்சு அது மேலே இன்னொரு ஸ்டோன் வச்சு ஒரு மணியாக. உங்கள்கிட்ட மணி பெருசாக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் இதையே அட்டாச் பண்ணிட்டேன். அதில் ஒரு கோல்டு 2 ஒயிட்டு மாதிரி மணியை கோர்த்து மணி ஸ்டேஷ்னரியில் நல்லா கிடச்சிக்கும் ஈஸியாக. ஒரு கோல்டு 2 ஒயிட்டு அந்த மாதிரி சேர்த்து கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டு 2 ஒயிட் அப்படின்னு சேர்த்து ஒரு மாலையாக்கி அதை சைடில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 3 செஞ்சுக்கணும்.
கட் பண்ணி எடுத்துட்டு நான் செஞ்சுட்டு இதே மாதிரியே மூணு சைடும் அட்டாச் பண்ணிடலாம். இதை பேக் சைட் பண்ணி அதில் வந்து கார்னரில் வந்து இந்த மாதிரி கன் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. அப்படி தைக்கிறதா இருந்தாலும் இதை அப்படியே ஊசியில் கோர்த்து அப்படியே கட்டிடலாம். இதில் தைச்சிடலாம். நான் கன் க்ளூவாலே அட்டாச் பண்ணிடுறேன். ரெண்டு கார்னர்லேயும் இதே மாதிரியே அட்டாச் பண்ணிவிட்டு அடியில் கீழேயும் அட்டாச் பண்ணிடுங்க. இதே மாதிரி அந்த லூப் கொஞ்சம் இருந்து அந்த டோரியை வந்து மேலே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தொங்க வைக்கிறதுக்காக கன் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதை அப்படியே மாட்டிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு நம்ம வாலங்கி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு ஈஸியான கிராஃப்டோடு சந்திக்கலாம். பாய்.